கொத்து பண்ணுறதுக்கு முதல்ல முட்டைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 முட்டை எடுத்துருக்கிறேன். 12லிருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 4 முட்டைகள் இந்த மாதிரி ஒரு முட்டையை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் வரைஞ்சிருக்குது. ஒரு மீடியம் சைஸ்ட் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த டிஷ்க்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 5 புதினா இலைகளை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இந்த புதினா இலைகள் இந்த முட்டை கொத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்குங்க. அது கூடவே 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இடித்து சேர்த்துக்கோங்க. இன்னுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இடித்து சேர்த்துக்கும் போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மீட் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு உடனேவே பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அது கூடவே வெட்டி எடுத்து வச்சுருக்கிற அவிச்ச முட்டைகளை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு தோசை திருப்பியை வச்சு கொத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப பொடி ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கீழே கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி அது திருப்பி விட்டு அப்படியே ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். அந்த கீழே ரோஸ்ட் ஆகிருக்கிற அந்த டேஸ்ட்டு அண்ட் வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். வாவ், நல்லா கமன்னு வாசம் வருதுங்க. இது பூரி, தோசை, சப்பாத்தி, பராட்டா, சாதத்துக்கு கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட் பண்ணிடலாம் இப்போது. அட்டகாசமாக இருக்குதுங்க. வாவ், சான்ஸே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.